தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்க போறோம். இந்த ஆட்சி தானாகவே கவிழ்ந்து விடும்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார்ல. இந்த நிலையில அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, 50 கோடி அளவுக்கு பேரம் பேசுகிறார்கள். திமுகவினர் தாவேக்கா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு இந்த மாதிரி பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி தானாக கவிழ்ந்துரும் அப்படின்னாரு. ஆனா திரைமறைவில இந்த ஆட்சியில இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு திமுக தயாராக இருக்கு. திமுக தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிக்கு இடையூறு செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. எம்எல்ஏக்களை விலை பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பொதுவாக தமிழக வெற்றி கழகத்தின் மீது தற்போதைய நடிகரும் தற்போதைய முதலமைச்சருமான விஜய் அவர்கள் மீது தான் குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறாரு. அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு. ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில் சேர்றாங்க. இப்படி தமிழக வரலாற்றில் இந்த மாதிரி நடக்காததெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்த நிலையில் நீங்கள் தான் பேரம் பேசி குதிரை பேரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. குதிரை பேரத்தில் தான் இந்த ஆட்சியை நடக்குது அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருந்த நிலையில் இவர்கள் எதிர்கட்சியான திமுக மீது இந்த மாதிரியான குற்றச்சாட்டை நீங்களும் குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறீங்க, எங்கள் கட்சி எம்எல்ஏக்களை விலை பேசுகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை நிர்மல்குமார் அவர்கள் பகிரங்கமாக இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. இதற்கு எப்படி திமுகவினர் இதற்கு பதில் சொல்ல போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.